இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு கொஞ்சம் வாயில நுழையாத பேரு தான். உன் ஷியாண்டோ டி பெஸ்கடோரஸ் அப்படிங்கிற ஒரு மெக்சிகன் மூவியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா எ ஃபிஷர்மேன்ஸ் டேல். 2024 வந்த ஒரு மெக்சிகன் படம். ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கும். அப்ப எண்டிங்ல புரிய மாட்டான்னு கேட்டீங்கன்னா அப்பயும் புரியாது. என்னதான் அந்த படத்துல சொல்ல வராங்கன்னு புரியாம அப்புறம் நம்ம ஏஐ கிட்ட எல்லாம் போய் என்னப்பா பிரச்சனை, என்னப்பா இந்த படத்துல சொல்ல வராங்கன்னு கேட்ட பிறகுதான் ஓரளவு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் கடைசியில சொல்றேன். ஒரு அழகான தீவு. அந்த தீவுல ஒரு விசித்திரமான ஜந்து. பாக்குறதுக்கு கை கால் எல்லாம் முளைச்சு முடியெல்லாம் வச்சு ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா எதையோ அறுத்து குடிச்சுக்கிட்டு இருக்குது. எதை? ஒரு ஆட்டை நினைக்கிறேன். கட் பண்ணா அதே தீவுல ஒரு காதல் ஜோடியை கட்டுறாங்க. இதோ இந்த ரெண்டு பொண்களும் தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் தான் சரக்கடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் ஜாலியா சுத்துறது. தீவுல இருக்கிற போட்டை உரிமையாளர்களோட பர்மிஷனே இல்லாம அங்கிருந்து எடுத்துட்டு ஓடுறது. இவ்வளவு உரிமையை எடுத்துட்டு போறாங்களே இந்த போட்டோட ஓனர். இவன் அவங்க ரெண்டு பேர்ல ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல தெரியுது. அதனாலதான் பின்னாடி தெரியறவன் தானே அவன் போட்ட எடுத்துட்டு போனா ஒன்னும் சொல்ல மாட்டான்னு சொல்லி எடுத்துட்டு போக வந்திருக்கா போல. நான் கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு அவளுக்குள்ள பேச்சு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்க காதலிக்கன்னு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை ஒரு தனி ட்ராக்ல போகும். அடுத்து அதே தீவுல இன்னொரு கதையா பார்க்க போறோம். இதோ இவரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு படகுல ஒரு பொண்ணு ஒருத்தி டாட்டா சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாப்ல காட்டுறாங்க. இது அதிகாலம் 3 மணி. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணு மீன் பிடிக்க வர்றது அதிசயம் தான். திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். அவரு கரைக்கு வந்த பிறகு அந்த பொண்ணை பார்க்கணும்னு அந்த தீவு முழுக்க தேடுறாரு. எங்க தேடியும் கிடைக்கல. நாயா பெய்யா அழகுறாரு அந்த பெண்ணாசைனால. ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்றாப்ல இந்த மாதிரி அதிகாலை 3 மணிக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்னு. சேச்சே, காலையில 3 மணிக்கு யாரும் மீன் பிடிக்கலாம் வரமாட்டாங்க, வேற எதையாவது நீ பாத்திருப்ப போப்பா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பயபுள்ள கேட்க மாட்டேங்கிறான். ராத்திரி ஃபுல்லா அந்த பொண்ணை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். திடுதுப்புன்னு பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறா. இவனோட போட்லயே உட்கார்ந்து இருக்கிறா, துடுப்பு போட்ல. உன்னை நான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பார்த்தேன், பார்த்ததுல இருந்து பித்து பிடிச்சு திரியறேன் அப்படி இப்படின்னு கவிதை நடையில பேசுறான். இவன் மீனை பிடிச்சு போடுறதுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றா. அப்படியே பேசிட்டு இருக்காங்க மணிக்கணக்கா. அப்புறம் அந்த ஊர்ல ஒரு சின்ன திருவிழால ஒரு அக்காக்காரி சரக்க போட்டுட்டு எனக்கெல்லாம் பணம் இருந்தா என்ன கூத்து பண்ணுவேன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. இவ பேச்சும் சரியில்லை, நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. இதோ அங்க ஒரு தொப்பி போட்டு ஒரு பையன் இருக்கிறான்ல, கழுத்துல ஒரு ரிங்க போட்டுக்கிட்டு, அந்த தம்பிகாரனோட அக்கா தான் இவ. தம்பி கிட்ட உனக்கு கை நிறைய பணம் கிடைச்சா என்னடா பண்ணுவேன்னு கேட்கும்போது ஒரு போட்டு வாங்குவேன், அப்புறம் புடிச்சாப்ல செருப்பு, ஒரு சட்டை, அப்புறம் அதோ போறாலே அந்த தங்கச்சிக்காரிய இன்வைட் பண்ணுவேன்னு ஏதோ சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா அக்கா தங்கச்சி 2 பேர் வராங்க. ஒருத்தி அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறா பாருங்க. அந்த பொண்ணை இவன் லவ் பண்றான் போல தெரியுது. ஆனா என்ன பிரச்சனை, இவனோட அக்கா பயங்கர கலீஜ். அதே மாதிரி லவ் பண்ற அந்த பொண்ணோட அக்கா அவளும் கலீஜ்னு சொல்லிட்டு இருக்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்னா அந்த அக்காக்கும் இந்த அக்காக்கும் நடுவுல சண்டையில அடுத்த நொடி கையில கத்தி எடுக்கிறா பாருங்க. வாடி பாப்போம்னு பச்சை பச்சையா பேச பதிலுக்கு அந்தம்மா சண்டைக்கு போக குடுமி சண்டை ஆகிட்டு இருக்குதுங்க. பல பேர் சேர்ந்து பிரிச்சாலும் கேட்கல. கத்திய வச்சு கையில ஒரு வெட்டு வெட்டிட்டாங்க. 3 ஆம்பளைங்க தூக்கிட்டு போற ரேஞ்சுக்கு வெட்டி விட்டா. தம்பி தான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் தங்கச்சியாரி அக்கா வெட்டு வாங்கின நிலைமையில தையல் போறது கூட்டு போய்கிட்டு இருக்கிறா. வெட்டி விட்டு சரக்கடிச்சிட்டு, ஆமா நல்லா சரக்கடிப்பா, போதையில யாரோ என்ன பின்தொடராங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. வெட்டு வாங்கினவ பதிலுக்கு என்ன கொல்ல வருவாளோன்னு இவளுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கு. போதை ஃபுல்லாக அக்காவை பொத்துனாப்புல தூக்கி கொண்டு வந்து படுக்க வைக்கிறான் தம்பி. பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு வருத்தமா இருக்குது. ச்சே, இவ்வளவு கேவலமா இருக்கிறா, ஓடி போன இவளோட அப்ப மாதிரியே நடந்துக்கிறா, எங்க உருப்பட போதோ, ஏதாவது பேகி அண்ட போதுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச பொடிகிடி எல்லாம் போட்டு சாம்ராடி போட்டு அவளுக்கும் வீடு முழுக்க புகையும் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது இதை வச்சு ஓட்ட முடியுமா என்ன தெரியல. இவங்களுக்கு ஏன் பயம்னா பக்கத்துல நிறைய புதைக்கப்பட்ட பிணங்கள், சுடுகாடு இடுகாடு ஒண்ணு இருக்குது. அதனால பேய் பிசாசு அண்டுமோ என்னமோன்னு பயமா இருக்கலாம். இந்த அக்கா தங்கச்சி கேட்கதான் 3வது கதை. இது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கணும். அப்புறம் இன்னொருத்தவனை காட்டுறாங்க. தனியா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார். அவர் பிடிக்கிற மீன் எல்லாம் அழுகி போய் ரத்தக்கரையோட ரொம்ப கேவலமா கோரமா இருக்குது. அதை பார்த்ததுல இருந்து ஆள் ஒரு மாதிரியா பயப்படுறான். கரைக்கு ஓடியா மீனெல்லாம் அழுகி போச்சுங்கிறா. ஒரு தாடிக்காரர் அதையெல்லாம் பார்த்துட்டு, டேய் மீனெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சு போச்சு போல அப்படின்ட்டு போறாரு. ஆமா, கரையில பார்க்கும்போது மீன் நல்லா இருக்காப்ல தான் தெரியுது போல. அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா, ஏண்டி என் போட்ட சொல்லாங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்ட, கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு அந்த பையன் ஆசை வார்த்தை பேச கூப்பிட்டதும், என் படகு உனக்கு ஓட்ட சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்னு கூப்பிட்டதும் சரின்னு ஜம்முனி ஏறி உட்காந்துட்டான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தான் பார்த்தோம் இவ வேற ஒருத்திக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தா. இப்போ மோட்டர் படகு வச்சிருக்கான்னு அவன் கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறா. அவன் மோட்டரை இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு சொல்லி கொடுத்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு விடலையே, அவளும் அதை ரசிக்கிறா. அப்புறம் அந்த ஏரியால முதல்ல மாதிரி ஒரு பெரிய கட்டடம் ஒண்ணு கட்டியிருப்பாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப பாரடைஞ்சு போய் கிடக்குது. அங்க போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், கட்டி விடுறான். அதுல அவ இம்ப்ரெஸ் ஆகி முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதே விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பக்கத்துல இருந்து ஒரு கண்ணு கவனிச்சுக்கிட்டே இருக்குது. யாரது? வேற யாரு? இந்த முக்கோண காதல்ல அந்த பக்கம் இருக்கிற காதலி தான். அவளுக்கு மன வருத்தம். அவங்கிட்ட இருந்து விலகியேறு அப்படின்னு சொன்னாலும் ஏன் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு இவ உருத்தா பேசுறா. நான் தான் லவ் பண்றேன்னு சொன்னாலும் போடி அப்படின்னு
விலக்கி விட்டுட்டு போறா. இங்க பார்த்தா ஒரு வீட்டு தங்கச்சிகாரி இன்னொரு வீட்டு தம்பிகாரனோட, அதான் 2 குடும்பத்துக்கு ஆகல, அந்த தங்கச்சிகாரி உங்க அக்கா வெட்டினதுல எங்க அக்காவுக்கு 7 தையல் போட வேண்டியா போச்சான், சம கோவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, எங்க அக்கா அப்படிதான், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரிங்கிறான் இவன். அவன் கழுத்துல கிடந்த ஒரு ரிங்க என் பாட்டி எனக்கு கொடுத்தது, இத உனக்கு நான் போட்டு வரேன் அப்படின்னு இவளுக்கு காதல் பரிசா கொடுக்குறாரு. உடனே அவ இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அத்தோட நிப்பாட்டாம அடுத்த கட்ட முயற்சியில ஈடுபட காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஜந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, அதுதான் நினைக்கிறேன். இந்த பக்கம் வெட்டு வாங்கின அக்காகாரி என் தங்கச்சி மேலேடா பாயிரன்னு விரட்டிக்கிட்டு வர அவன் பயந்து போய் சோளத்தட்டைக்குள்ள போவான். அடுத்த நொடி பயங்கரமான அலறல் சத்தம். என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே சோளத்தட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஜந்து அவனை கடிச்சு கொதறிடுச்சு போல தெரியுது. இவ கதறிக்கிட்டு இருக்கிறா. அக்கா வந்து இழுத்துட்டு போறா. அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு அந்த பொண்ணுக்கு பொக்கே கொடுக்கறதுக்காக ரொம்ப நேரமா காத்து கிடக்குறான். அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை போல. காத்து கிடந்து அப்புறம் பொறுக்க முடியாம அவளை தேடி தண்ணிக்குள்ள போய் படகுல சுத்தி ராத்திரி ஃபுல்லா தீவுல தெரிஞ்சு அப்பயும் வராம லைட்டை போட்டு அவ வருகைக்காக காத்து கிடக்குறான். நண்பர் விசாரிப்பாரு, யாரடா இவ்வளவு வேக போட்டு தேடிக்கிட்டு இருக்கிற, பொழைக்கிற வழியா படுறாங்கிறாரு நண்பர். ஆனாலும் கேட்கலையே. அடுத்த நாளும் தீவு முழுக்க திரியிறான். ஏன்னா அது ஒரு தீவு, 4 பக்கமும் தண்ணி தான், சின்ன ஊர் தான். சோ தான் பார்த்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்க முடியும்னு தேடிக்கிட்டு இருக்கிற காலையில வரைக்கும் இல்லங்க. சரி அவ்வளவுதான் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்க உட்காந்து பப்பாளியா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏண்டி உன்னை எவ்வளவு தேடிக்கிட்டு இருக்கிற, நீ வாட்டுக்கு இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு உட்காந்து கேக்குறாங்க. அவன் இதை கொடுத்துட்டு சாப்பிடுங்கிறா. சரி நீ இவனும் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவன் உரத்தை தடவி பார்த்துட்டு அவனுக்கு முத்தா கொடுக்க போறான். அப்புறம் அவன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிக்க தப்புன்னு பின்னாடி பார்த்தா பின்னாடி அவன் நிக்கிறா. அப்போ இங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு மீனுங்க. ஐய அப்படின்னு பதறி போறான். இந்த மீனு பாவம் ரத்த கரையா கிடக்குது. அழுகின மீனை பார்த்தவன் லேக்கு ஃபுல்லா அழுகின மீன்கள், லேக்கு ஃபுல்லாவே அழுகி போய் கிடக்குது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். சரக்கடையில வந்து பிரச்சனை பண்றான். அங்க இருக்கிற மத்த மீனவர்கள் அவனை உட்கார வச்சு ஒண்ணுமில்லன்னு பேசுறாங்க. ஆனா இல்ல, மீனெல்லாம் செத்து போச்சு, மீனெல்லாம் அழுகி போச்சு, நீங்க நம்ப மாட்டேங்கிறேன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அத்தோட மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து விடாது கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் நிம்மதியா இல்ல. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த தடவை மீன் பிடிக்க போறான். ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டு காலையில படு வேகமா கரையை நோக்கி வேகமா ஓட்டிட்டு வராங்க. ஓட்டிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் பாருங்க மீனெல்லாம் கெட்டு போச்சு பாருங்கிறான். ஆனா அவங்க பார்க்கும்போது மீனெல்லாம் நல்லா தங்க இருக்குது. இவனுக்கு தான் பைத்தியம் முடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. இல்ல இவன் தான் நல்லா இருக்கிற மீன்களை சபிக்கிறான் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களோ என்னவோ. எல்லாருக்கும் இவன் மேல கொஞ்சம் கோவம் வருது. அவன் பைத்தியம் முடிச்சிருச்சு, அவனை கட்டி போடுங்கப்பான்னு சில பேர் பேசுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு அவனை கட்டி போட்டு எல்லாம் வீடு போய் சேர்றாங்க. வீடு போய் சேரல, மீன் பிடிக்க போறாங்க. இப்போ மீனவர்கள் எல்லா பேரும் மீன் பிடிக்க போறாங்கல்ல, அங்க பிடிக்கிற மீனெல்லாம் அழுகி போய் தாங்க வருது. மீன்கள் எல்லாம் ரொம்ப கோரமா எண்ணெயை தடவனாப்ல ஒரு மாதிரி ஆகி கிடக்குது. கச்சா எண்ணெயில மீனை தடவி எடுத்தா அப்படி இருக்கு அந்த மாதிரி. ஐயோ மீனெல்லாம் செத்து போய் கிடக்குதே அப்படின்னு ஒருத்தன் பதறுவான். இந்த நெத்தில லைட் அடிக்கிறான் பாருங்க, அந்த பையதான். செத்து போய் மீன்கள் மேல மிதக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் சாக போறோம், மீன் இல்லாம சாக போறோம்னு புலம்பிட்டு இருக்கான். மறுபடியும் ராத்திரி என்ன நடக்குது அப்படின்னு பேச்சு. சில பேரு இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு சாபம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சில பேரோ அவன் தான் காரணம்னு பேசிக்கிறாங்க. பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு பின்னாடி நிக்கிறான் பாருங்க, தொப்பி போட்ட தலைவருக்கு பின்னாடி. அவன் ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் முழுக்க இந்த பையன் தான் காரணம், அவன் சொன்ன பிறகுதான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ராத்திரி சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். சரக்கடிச்சிட்டு இருக்கிற முன்னாடி அந்த ஜந்து வந்து உட்காந்துருக்கு. கண்ணையே குறுகுறுன்னு பாக்குறான். என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பணம் நடக்குதுங்க. சோளத்தட்டுக்குள்ள காதலன் ஒருத்தன் வந்தால தம்பிகாரன், அவனோட டெட் பாடி தான் இங்க கடல்ல மிதக்குது, தண்ணியில மிதக்குது. அதை பத்தி அக்கா கிட்ட சொன்னதும் எப்ப பார்த்தாலும் அருவாவோடே தெரியறவ ஐயோன்னு குடுகுடுன்னு ஓடியாரா. அப்புறம் பாடியை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. பாட்டியும் பார்த்து அதிர்ந்து போறாங்க. தம்பிகாரன் செத்து போயிட்டான். பாட்டி அக்காவை பார்த்து ஒரு முறை முறைக்கிறா. எல்லா பேரும் அழுகுறாங்க. அப்புறம் ஈமச்சடங்கு நடக்குது. அங்க வச்சு அக்காகாரி என் தம்பியை கொன்னது என்கிட்ட வெட்டு வாங்கின அந்த அக்காவா தான் இருக்கணும், பலிக்கு பலி வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. எதுவும் புடுங்க வேண்டாம், ஒழுங்கா அஞ்சலி செத்துற வழியை பாரு அப்படின்ட்டாங்க பாட்டிமா. அந்த பக்கம் தான் காதலை செத்து போயிட்டானேன்னு காதலியை உட்காந்து ஓன அழுக தங்கச்சிக்காரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இங்க தம்பியை பறிகொடுத்த அக்கா சரக்கடிச்சுக்கிட்டு கொலவெறியோட திரியறா. அவ காட்டு பக்கம் போகையில சோளத்தட்டைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஜந்த காட்டுறாங்க. ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு அவளையே பாத்துக்கிட்டு இருக்குது குறுகுறுன்னு. அடுத்த நாள் பார்த்தா தம்பியை இழந்த அக்கா கிட்ட காதலி அவன் கொடுத்த அந்த ரிங்க கொண்டு வந்து கொடுக்குறா. செத்து போறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட பாசமா கொடுத்தது, இதை நீயே வச்சுக்கொண்டு கொடுக்கும்போது இல்ல என் தம்பி கொடுத்தது எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ, நீ அவனை எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும்னு அதை கொடுத்துட்டு போறாங்க. எங்க அக்காவும் எதுவும் பண்ணலன்னு இவ சொல்லுவா. பட் அதை காது கொடுத்து கேட்காம போறா. படகுல அக்காவை தீத்து கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, கூட சில அடியாட்களோட சேர்த்துக்கிட்டு. இங்க பாருங்க, இந்த பைய பொண்ணை தேடி அங்கேயும் இங்கேயும் திரியிறான். கடல்ல எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு தண்ணிலே இறங்கி திருறான். எங்க தேடியும் கிடைக்கல. ஊரு முழுக்க பைத்திய மாதிரி பெண் பித்து பிடிச்சு போய் திரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நண்பர் தான் ஓடியாந்து டேய் போதுண்டா நிப்பாட்டுறா ஏண்டா படுத்துற அப்படின்னு அமைதிப்படுத்துறாரு. அப்பையும் பயபுள்ள அடங்கலையே. சரி ரகசியமா தான் வருவா, அவளை ரகசியமா பிடிக்கணும்னு சொல்லி இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் செடிக்குள்ள புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்னு
ரெடி பண்ணிக்கிட்டு குழந்தைங்க விளையாடுற இடத்துல பயமுறுத்திட்டு இருக்கான் பாருங்க. அந்த பொண்ணை பாக்குறது தான் காத்து கிடக்குறான், யாரும் வரல. அப்புறம் கிராமத்து பக்கம் காத்து கிடக்குறான், யாரும் வரல. சோளத்தட்டுக்குள்ள புகுந்து காத்து கிடக்குறான், யாரும் வந்தாப்புல தெரியல. கரையில உட்காந்து இருட்டுல ஃபுல்லா காத்து கிடக்குறான், யாரும் வந்தாப்புல தெரியல. இங்க அந்த முக்கோண காதல்ல காதலியை இழந்த ஒருத்தி சரக்கடிச்சுக்கிட்டு பெணாத்திக்கிட்டே ராத்திரி திரியுறா. அவளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருந்து பாக்குறாப்புல காட்டுறாங்க. சோளத்தட்டுக்குள்ள வித்தியாசமான சத்தம் கேக்குது காட்டுக்கு மத்தியில. ஆனா இதையெல்லாம் மறந்து முக்கோண காதல்ல அந்த பையன் கூட, அந்த போட்டு ஓனர் கூட அவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல காண்டான இவ, ஏன் என்னால ஒரு பையனோட குடும்பம் நடத்த முடியாதா அப்படின்னு சரக்கடிச்ச முக்கோண காதல் அவ முன்னப்பட்ட தெரியாத யாரோ ஒருத்தவனை பிடிச்சி இழுத்து வச்சு முத்தா கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன் அவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு நாள் அவ மீனை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கையில காதலி வந்து, எனக்கும் அந்த போட்டு ஓனருக்கும் கல்யாணம், நீ வந்துருன்னு இன்விடேஷனை வச்சுட்டு போறாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் கேட்காம இன்விடேஷனை வச்சுட்டு போறா. ஃபைனலா ஒரு குட் பை முத்தம் கூட கொடுத்துட்டு போறா. இந்த பக்கம் பார்த்தா மீன் அழுகி கிடக்குன்னு ஒருத்தன் பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான்ல, அவனோட கட்டை இருக்கலாம் காரணம் இவன் தானும் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பச்சை சட்டை. அவன் அவுத்து விட்டு வா தப்பிச்சு போலான்னு அவனை ஒரு படகுல வச்சு தண்ணிக்குள்ள கூட்டு போறாங்க. செத்து போன மீன்களை பார்க்கும்போது கூட வேற என்னடா பார்த்தன்னு கேட்டா உலக அழிவை பார்த்ததா அவன் பைத்திய மாதிரி பெணாத்திக்கிட்டு இருக்க. அப்படியே பின்னாடி இழுத்து சங்க அறுத்து அவனை கொன்னு போட்டுறாங்க. ஒன்னால ஆரம்பிச்ச பிரச்சனை உன்னோட முடியட்டும் அப்படின்னு சொல்லி கொன்னு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வீட்டு பக்கம் ஓடியாந்து ட்ரெஸ் எல்லாம் கழுவி போட்டு பாத்ரூம் பக்கம் ஓடி சரக்கும் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். இந்த பக்கம் பாருங்க, அந்த மிஸ்டியான பொண்ணை தேடிக்கிட்டு உடம்பு முழுக்க புல்ல போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி திரிஞ்சவன் கடைசியா ஒரு இடத்துல அவளை கவனிக்கிறான். ஆனா அவ அந்த விசித்திர ஜந்து கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடியாரான். தண்ணிக்குள்ள வந்து பார்த்தா அங்க யாரும் இருக்கிறாப்ல தெரியல. அடுத்த நொடி ராட்சச சைஸ்ல இருக்கிற ஒரு சூனியக்காரி இவன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை கடிச்சு தின்றாப்ல பாக்குறான். ஐயோ ஐயன்னு ஓடியாந்து அந்த சூனியக்காரி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா நிஜத்துல பார்த்தா அவன் அங்க ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், வேற யாரும் இருக்கிறாப்ல தெரியல. வீட்லயே 3-4 நாளா தூக்கம் இல்லாம கடைசியா இன்னைக்கு தான் படுத்து கிடக்குறாங்க. காலையில பார்த்தா நண்பர் ஊசி போடுறாரு. ஊசி போட்டு ஒரு பெரிய ஆல்பம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. ஏகப்பட்ட போட்டோஸ். இது என்னன்னா இந்த தீவுல இருக்கிற அத்தனை பேரோட போட்டோஸ் இருக்குது, அத்தனை பொண்ணுங்களோட போட்டோஸ் இருக்குது. நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு இதுல இருந்தா உண்டு பாரு அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுல அவ இல்லங்கிறான். அப்ப இந்த தீவுலயே அந்த பொண்ணு இல்ல, நிஜம் இல்ல, நிஜமில்லாத ஒரு பொண்ணை நீ காதலிக்கிறதா நீ உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத அப்படிங்கிறாப்ல. இவ்வளவு போட்டோஸ் உனக்கு எங்க இருந்தா கிடைச்சதுன்னு கேட்டா இந்த தீவுல ஒரு விஓஓ ஆபீஸ் இருக்குதான், அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரோட போட்டோஸும் இருக்குதான், அங்க இருந்து எடுத்துட்டு வந்ததா சொல்றாரு. திரும்ப அதை இவர் ஒப்படைச்சிட்டாப்ல. இந்த பக்கம் கட்டி போட்ட பையல காணமேன்னு மீனவர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறம் கடல் பக்கம் மீன் பிடிக்க போனவங்க சந்தோஷமா திரும்ப வராங்க. அந்த பச்சை சட்டக்காரனோட வீட்டை தான் தட்டுறாங்க. ராத்திரி தூங்குனவே இப்ப எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா மீனெல்லாம் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை சரியாயிடுச்சு, நாம கட்டி போட்ட அந்த பைய இப்ப அங்க இல்ல, ஓடி போயிட்டான். அவன் தீவை விட்டு ஓடி போனதும் நமக்கு நல்லது நடக்குது, இனிமே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தம்பியை இழந்த அக்கா அந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷனு முகமுடியை போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க கையில கத்தியை வச்சுக்கிட்டு. அந்த மேக்கப் எல்லாம் போட்டு தம்பியோட சமாதியில பலிக்கு பலி வாங்கணும்னு வெறியோட ஏதோ பேசிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த முக்கோண காதல்ல போட்டு ஓனருக்கு கல்யாணம். கல்யாணத்தை ஒரு பக்கம் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஊரு திருவிழாவை காட்டுறாங்க. திருவிழாக்கு மத்தியில கூட அந்த விசித்திர ஜந்து சுற்றுலாப்ல நமக்கு மட்டும் காட்டுறாங்க. எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு இருக்கனால யாரு என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் தெரியல. வெட்டு வாங்கின அக்கா காரியும் அங்கதான் இருக்கிறா. மாஸ்க போட்டு அவ ஆடுறா. கத்தியோட வந்த இவளும் அவளை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே வாய்ப்பு கிடைக்க ஒரு இடத்துல கத்தியை கொண்டு வந்து ஓங்கி ஒரு சொருகுன பிறகு மாஸ்க் எடுத்து பார்த்தா வெட்டு வாங்கின அக்காவை வெட்டுறதுக்கு பதிலா அவளோட தங்கச்சியை குத்தி போட்டாங்க. தங்கச்சி செத்தா. ஐயோ சங்கத்தி செத்து போயிடுச்சேன்னு மாஸ்க கழட்டிட்டு அக்கா கதறி கதறி அழுகிறா. பாவம், என்ன பாவம் பண்ணி வச்சிருக்கிற, உன்னை உயிரோட விட மாட்டேன்னு அவ ஒரு வெட்டு. இவ பதிலுக்கு சண்டை போட போக்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது. ஆனாலும் அந்த ரெண்டு அடாவடிகளும் கேட்கிறாப்ல தெரியல. வேகமா ஓடியாந்து தான் தங்கச்சியோட சாவுக்கு பழி தீர்த்துக்கிறாங்க. அந்த அக்கா ஓங்கி ஒரு குத்து வாங்கி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. அவ்வளவுதான். இவள ஊர்க்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஜெயில புடிச்சு கொடுக்கறதுக்காக இருக்கலாம், போலீஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக. இங்க வழக்கம் போல நம்ம பைய அந்த பொண்ணை தேடிக்கிட்டு திரியிறான். கிராம நிர்வாகியோட விஓட ஆபீஸ்க்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சு மறுபடியும் இருக்கிற டேட்டா எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். அவனுக்கு என்ன டவுட்னா இப்போ உயிரோட இருக்கிறவங்களோட போட்டோ தான் இருக்கும், செத்து போனவங்களோட போட்டோவை பார்க்கலாமே நினைச்சுக்கிட்டு பழைய போட்டோஸ் எல்லாம் தேடி பிடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குடும்பத்துல அந்த பொண்ணு இருக்கிறாப்ல தெரியுது. அரண்டு போறான். அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த போட்டோக்கு பின்னாடி அந்த ஜந்து நிக்கிறாப்ல ஒரு செகண்ட் நம்ம காட்டுவாங்க. ஆனா அடுத்த நொடி சம்பந்தப்பட்ட அந்த மர்மமான பொண்ணு எங்கிட்ட வராப்ல தெரியுதுங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவன் கேட்கறான். யார் நீனு கேட்கறான். ஆனா அவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. இந்த பக்கம் கட்டி போட்டவனை கொன்னு போட்டுட்டு அப்புறம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் மீன் நல்லா தான் கிடைக்குது, அதனால நல்லா மீன்களை லாபகரமா அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் வலைய பிடிச்சு மீனை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கனமா ஃபீல் பண்றான். என்ன இவ்வளவு கனமா இருக்கேன்னு அவனால இழுக்க பாக்குறான், இழுக்க முடியல. மறுபடியும் கஷ்டப்பட்டு இழுக்க முயற்சி பண்றான். உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இவனை கவனிக்குது. அட்டங்கொன்னியா என்னடா அது அப்படின்னு மறுபடியும் இழுப்பான் பாருங்க. உள்ள இருந்து அந்த ஜந்து டப்புன்னு மேலே ஏறி அவனை உள்ள இழுத்து கொண்டு போய் கோரமா கொள்ளுது. அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் அந்த முக்கோண காதல்ல போட்டு ஓனரை இவ கல்யாணமே பண்ணிக்கிட்டா. சொந்த பந்தம் எல்லாம் பாராட்டுது. சர்ச்சில் எல்லா கல்யாணத்தையும் முடிச்சு விட்டு ரிசப்ஷன்
ஹியூஸ்டன்ல மணப்பெண் ஒரு பூங்கொத்தை பின்னாடி தூக்கி போடுவா. அதை யாரு கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து கல்யாணம் நடக்கும்னு ஒரு ஐதீகம். எவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு தூக்கி வீசையில அதை வேற ஒரு பொண்ணு பிடிச்சிட்டா. சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும். இவங்களும் கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறாங்க. முத்தத்தை பரிமாறிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முன்னாள் காதலி வர. அவளை எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்டா, என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் இல்லையா, அதான் கூப்பிட்டேங்குது பொண்ணு. இவளு ரொம்ப சந்தோஷமா வந்தவ எல்லாரும் பார்க்க இறுக்கி அணைச்சு ஒரு உம்மை கொடுத்துட்டாங்க. கேட்டா கல்யாண பரிசு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு கட்டிக்கிட்டு இல்ல அனுபவின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு போறா. ஆனா மாப்பிள்ளையே அதை பெருசா எடுத்துக்காம, எப்பா மியூசிக்க போடுப்பா, வாடி இந்த பக்கம், ஏண்டி அந்த மாதிரி அவ முத்தம் கொடுத்தா, எதுக்கடி அவளை இன்வைட் பண்ண நீ அப்படின்னு கோவப்படுறான் மாப்பிள்ளை. இதெல்லாம் பார்த்து மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு கோவம் தான். வந்தவ சும்மா இல்லாம சரக்க போட்டு சலும்புல கூட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த மர்மமான பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கிறான் அவன். அவ தண்ணிக்குள்ள இறங்க யோசிக்காம இவனும் தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. அவ தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்க பின்னாடி இவனும் போயிட்டே இருக்கிறான். ஆனா நிஜத்துல அவன் கூட யாருமே நடந்து போறாப்ல தெரியல. தனியா தான் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். இப்போ தண்ணிக்குள்ள மூழ்கி அவனும் செத்து போறான். இந்த பக்கம் கல்யாணத்துல மணப்பெண்ணும் முன்னாள் காதலியும் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. போதைய போட்டு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க இருந்து கிளம்புமான்னு அந்த முன்னாள் காதலியை அங்க இருந்து அனுப்ப பாக்குறாரு மாப்பிள்ளை. சில அடியாட்களை கூப்பிட்டு அனுப்புறாரு. கல்யாண பொண்ணை புடிச்சுக்கிறாரு. ஆனா அவ கேட்கலையே. குடுகுடுன்னு ஓடி போய் மைக்க புடுங்கி இந்த அழகான தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க, கைத்தட்டுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. யாராலையும் அடக்க முடியல. உன்னோட இந்த மறக்க முடியாத இந்த நாள்ல உனக்காக நான் வந்தேங்கிறத நீ மறந்துடாதன்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் வேற. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாட்டு வேற. அப்புறம் பொத்துன்னு விழுகிறா. டேபிள் எல்லாம் உடைச்சிட்டு விழுகிறா. அதை பார்த்துட்டு இங்க மணப்பெண்ணுக்கு பொறுக்கல. எங்க ஓடி போயிருவாளோன்னு மாப்பிள்ளை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் மைக்க இறக்கிட்டு சத்தமே இல்லாம, நான் உன்னை லவ் பண்றேன்டி, புரியல உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவ அப்படியே உருகுறா. அவசரப்படாத, எல்லாம் முடிஞ்சிருச்சு, போகாத அப்படின்னு சொல்லி பிடிச்சா போயா போயா அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போடுறா. மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே அவமானமா போகுது. இவளும் ஜரக்க போட ஆரம்பிச்சிட்டா. மணப்பெண்ணும் அந்த பக்கம் தனியா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிற முன்னாள் காதலிய இவ தேடி வந்து கட்டி பிடிச்சு முத்தா கொடுக்க ஆரம்பிக்கிறா. வா இங்க இருந்து ஓடி போலாம்னு அதுக்கு ரெண்டு ஓடி போக ஆரம்பிக்க, மாப்பிள்ளை மட்டும் தனியா தனிமரமா நிக்கிறான். எங்க தேடியும் பொண்ணை காணோம். அப்ப அவங்க ஓடி போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறான். ஒரு பக்கம் அவ இழுக்கிறா, ஒரு பக்கம் இவ இழுக்கிறான். மூஞ்சில ஒரு குத்து விட்டுட்டா அவ முன்னாள் காதலி. பதிலுக்கு இவன் அவளோட முடிய புடிச்சு இழுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். தடுக்க வந்த கல்யாண பொண்ணை தள்ளி விடுறான். அவ கீழே விழுந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து, சொன்னா கேளு, எங்களை விட்டுரு அப்படின்னு கத்திய வச்சு நட்டிக்கிட்டு இருப்பா. குத்துரி, குத்து பாப்போம்னு கத்திய பிடிக்க அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். திருத்துப்புன்னு பார்த்தா ரெண்டு பேரும் தடிக்கி கீழே விழுவாங்க. விழுந்த பிறகு பார்த்தா கத்தியோட கைப்பிடி இவன் கையில இருக்குது. கூர்மையான அந்த பக்கம் அவ பக்கம் இருக்குது. மாப்பிள்ளை கையால பொண்ணு குத்து வாங்கி அங்க செத்து போறா. இதை பார்த்து பொறுக்க முடியாம பொங்கி எழுந்த முன்னாள் காதலி அதே கத்திய பிடுங்கி அவனை சதக்குன்னு குத்தி சம்பவ இடத்திலேயே அவனை கொண்டு போட்டு விட்டு சாக கிடக்கிற கல்யாண பொண்ணுக்கு முத்தா கொடுத்துட்டு என்னை விட்டு போயிடாதன்னு கதறி எழுதிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவளோட டெட் பாடியை தூக்கிட்டு கடலுக்குள்ள இறங்குறா. பின்னாடியே அவளும் இறங்குறா. முதல் டெட் பாடியை இறக்கி விட டெட் பாடி உள்ள போயிடுச்சுங்க. அதுக்கு பிறகு அதே கத்தியால தாங்கழுத்துல சதக்குன்னு குத்திக்கிட்டு செத்தே போறா. அவளோட பாடியும் உள்ள போகுது. இப்படி அங்க செத்து போய் கிடக்கிற எல்லா படங்களையுமே நமக்கு காட்டுறாங்க. எல்லா படங்களையும் காட்டிட்டு கடைசியில விசித்திரமா தண்ணிக்குள்ள வாழ்ற அந்த ஒரு ஜந்துவையும் காட்டிட்டு படத்தை இங்க முடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, படம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது புரிஞ்சதா? என்னடா ஒரு கன்க்ளூஷனே கொடுக்காம முடிக்கிறீங்க, முடிவுரையே இழுதாம ஏன்டா இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னு நமக்கு தோணலாம். கடைசியில வேற இன்னொரு மெசேஜ், வெயிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. காத்துருங்கிறாங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்டா, உங்களுடைய மரணத்துக்காக காத்துருங்கன்னு கடைசியில இப்படி ஒரு பீதியை கிளகிறாப்ல ஒரு டயலாக விட்டுட்டு படத்தையும் முடிச்சிட்டாங்க. என்னதான் இந்த படத்துல சொல்ல வராங்க அப்படின்னு அப்புறம் நம்ம ஏஐ கிட்ட கேட்கும்போது ஓரளவு அது ஜஸ்டிஃபை பண்றாப்ல ஒரு முடிவுரையாக இருந்தது. அந்த விசித்திர ஜந்து ஒண்ணு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம்ல, அதோட பேரு லா மிரிங்கோவா. பழிவாங்க துடிக்கிற ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். அது அடிக்கடி ஒரு பெண் ரூபம் எடுத்து பழிவாங்குவதற்கு களத்துல வருமா. ஆனா எல்லாரையும் பழி வாங்குறது இல்ல. அந்த கிராமத்துல எவ்வளவோ பேர் இருக்க, குறிப்பிட்ட இந்த 4 கதையில வர ஆட்களை மட்டும் எதுக்கு அது கொல்லணும்? யாரெல்லாம் பாவம் பண்றாங்களோ, யாரெல்லாம் பாவிகளோ, யாருக்கெல்லாம் பேராசை இருக்குதோ அந்த மாதிரி ஆட்களை தான் அது கொல்லுமா அந்த கிரியேச்சர். இப்ப அந்த முக்கோண காதலுக்கு வருவோம். இதுல என்னமா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, முக்கோண காதல் அப்படிங்கறதே ஒரு குத்தம் தான், ஒரு பாவம் தான். அதுல இந்த பக்கம் லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டு படகுக்காகவும் பணத்துக்காகவும் அந்த பையனை அவ கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணது குத்தம் தான். அத்தோட நிக்காம கல்யாணத்தனைக்கு அவனை கழட்டி விட்டு மறுபடியும் இந்த பொண்ணு கூட ஓட நினைச்சது குத்தம் தான், பாவம் தான். சோ அந்த பாவத்துக்காகத்தான் அந்த பாவிகளை இந்த கிரியேச்சர் பழி வாங்கி இருக்குது. அப்புறம் கட்டி போட்டிருந்த ஒருத்தவனை கட்டவுத்து தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் கொலை பண்ணுவான் பாத்தீங்களா ஒரு மீனவன். அவனையே அப்புறம் தண்ணிக்குள்ள வந்து இழுத்து கொண்டு போய் கொல்லும். அது எதுக்குன்னா, உண்மையிலேயே அங்க மீன்கள் செத்து மிதப்பதற்கான காரணம் அதுலயும் அதுக்கு மேல ஃபுல்லா எண்ணெயா இருந்ததான். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பக்கத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடிய கப்பல், அந்த கப்பல்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய், அந்த கழிவுகள், இதுதான் உண்மையான காரணம். அப்படி இருக்க இவன் தான் காரணம், இவனால
ஆரம்பிச்ச பிரச்சனை இவன் செத்தாதான் முடியும்னு சொல்லி கொலை பண்ற ரேஞ்சுக்கு போனான்ல, அந்த கொலகார பாவிக்கான தண்டனையை கொடுத்திருக்காது. சோ அவன் தத்ததும் சரிதான் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொருத்தர் இல்லாத பொண்ணை தேடிக்கிட்டு லோலோன்னு அலைஞ்சார்ல, அவருக்கு பெண்ணாசை. ஆசையோட மட்டும் இல்லாம அது ஒரு வெறியாயி பைத்தியம் பிடிச்சாப்ல பின்னாடியே தெரிஞ்சார்ல, அவர் நார்மலா இல்லங்கிறத அதுலயே நாம புரிஞ்சுக்க முடியும். சோ இவர் பண்ண பாவம் பெண்ணாசை பேராசை, அதுதான். சோ அதற்கான தண்டனையை தான் அனுபவிச்சிருக்கிறாப்ல. அப்புறம் கடைசியா அந்த அக்கா தங்கச்சி, இந்த பக்கம் அக்கா தம்பி, அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை. இங்க என்னையா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, அந்த 2 அக்காக்களுமே சரியில்லை. அதுக்கு ரெண்டும் என்னென்ன செட்டப் பண்ணுச்சுங்க. அடக்கொடுக்குமா இருந்தாங்களா? இல்ல. சரி, புரட்சிகரமான பெண்ணாக இருந்தா பரவாயில்ல, அதை விட்டு வாயை திறந்தாலே கலிஜா பேசுறது, அப்புறம் ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாம சரக்கடிக்கிறது, அதுவும் கூட பரவாயில்ல. சரி, பொண்ணுங்க சரக்கடிக்க கூடாதா, சரி அடிக்கலாம்ப்பா, தப்பு இல்லப்பா, அடிச்சுட்டு அமைதியா இருக்கணுமா இல்லையா, அதை விட்டு பயங்கர பஜாரித்தனம் பண்றது தப்பு தானே, அதை அவங்க பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தம்பி தங்கச்சியோட வாழ்க்கைன்னு கூட பார்க்காம அவங்க பக்கம் திருப்பினது. சோ இதுக்கு அவங்க தண்டிக்கப்பட வேண்டிய ஆட்கள் தானா அப்படின்னா ஆமாதான். ஆனா இவங்களை தண்டிக்கிறதுக்கு அந்த ஜந்து கூடவே அவங்களோட தம்பி தங்கச்சி அவங்களையும் சேர்த்து தண்டிச்சிருக்கு. இதை நம்ம கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவோம். சோ அவங்க 2 பேரும் கொலாட்ரல் டேமேஜ் தான். டார்கெட் அக்காங்கள் தான், ஆனா சேர்ந்து ஒரு பாம்பு வெடிக்கும் போது கூட 2 பேர் சேர்ந்து சாகிறது இல்ல, அந்த மாதிரி செத்து போனதுதான் இந்த தம்பி தங்கச்சிங்க, இந்த காதல் ஜோடி. இப்படி பாவிகளை தான் தேடி அந்த ஜந்து கொன்னு இருக்குது. அதோட ஆட்டம் தொடரும். இந்த மாதிரி பாவிகளே உங்கள் மரணத்துக்காக காத்துருங்கன்னு கடைசி டயலாக்கையும் சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.